இன்றைக்கி வெந்தயக்கீரை பொரியல் பண்ணலாம். இப்போ இதோட வேர் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இவ்வளோ பெருசு. இது தண்டும் சேர்ந்து எடுத்தாச்சு. எப்படி இருக்கும், இதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன புல்லெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்துட்டு பச்சையாக தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது வந்துட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு. இவ்வளோதான். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன், பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடாயிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இது தேங்காய் எண்ணெயில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கல் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் இந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதில் போட்டுக்கணும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இது போட்டுக்கணும். ஏன்னா கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடர்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கரம் மசாலா, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரப்பி வச்சுக்கணும். இப்போ இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். வேகட்டும். நம்ம ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துருச்சா பார்க்கலாம். தண்ணி அப்படியே தான் இருக்குது. ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஸ்பூன்லேயே இப்படியே ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா அது ஈஸியாக உள்ளே போகும். இப்போ நான் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தான் இப்படி அமுத்துறேன். காய் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட வேகணும். ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகுது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். காய் வேகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். இது என்ன தெரியுமா, அது இழந்த வடை. இது ரொம்ப பிடிக்குது. புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே காய் எடுத்துக்கிச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் இன்னும் சிம்லேயே தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம கிழங்கு வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போது கீரைக்கு அளவாக வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ கீரை சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் மட்டும், ஒரு பிஞ்சு மட்டும் ஆட் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் உப்பு போடுறேன். அந்த கீரை வேகிற கலவா
கொஞ்சம் மட்டும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் மட்டும் தண்ணி, ஜாஸ்தி வேண்டாம். மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ தண்ணி எல்லாமே அந்த காய் எடுத்துக்கிச்சு, எல்லாமே எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிச்சு. இப்போ எல்லாம் வெந்துடுச்சு கீரை. இப்போ நான் இதோட ஆஃப் பண்ண போகிறேன். இது தேங்காய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், நான் தேங்காய் போடலை, நீங்கள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது சப்பாத்திக்கு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா தயிர் சாதத்துக்கு இது நல்லாயிருக்கும், இல்லை ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்த கசப்பே அவ்வளோக்கு தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.